ஓகே வெல்கம். ஓகே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிங் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் விளாட போகிறோம். இந்த சீரீஸ்க்கு பேர் என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போதைக்கு இதுதான் பார்ட் 1. என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. சரி, இப்போ நம்ம கேமிங்கில் ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ கேமுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பாடு, அதனால் அப்படியே போய் கழுத்தை அப்படியே ரோலக்ஸ் மாதிரி பட்டக்குன்னு வெட்டிட்டு. ஆனால் சாப்பிட பிடிச்சி கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். எவன் கையிலையும் சரக்கு இல்லாமல் தின்னா அந்த மாதிரி பார்த்து வெட்டலான்னு நினச்சா எங்கே ஓடி போயிடுச்சு பயமில்ல. சரி விடுங்க, போட்டு அப்புறம்தான் பார்த்தா ஆஹா ஆஹா ஊஹா எவ்வளோ பெரிய மைனி. சரி, இப்போ போய் என்ன கேவுக்குள்ள ஏதாச்சும் உட்காந்து வைப்போம். ஆஹா பெருசாக போகுது. சே, நான் வேறு அவசரம் கொடுக்கவாரு. நான் மரத்தை வெட்டி ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் செஞ்சுக்கணும். அதை மறந்து ஓட்டு வெறுங்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த மரத்தை ஏதாச்சும் வில்லேஜ் கிடச்சா வசதியாக இருக்கும். சரி விடுங்க, இந்த பாக்கெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு மரத்தையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க போனவா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம், இல்லை பனியா? எப்படா இந்த இடத்துல பனி வந்துடுச்சு? மற்ற இடத்துலலாம் காணும். வாட்ட மிராக்கள் மேன். ஒரு காணா அந்த இடத்துல மட்டும் பனின்னு பேர்ந்துருக்கு, தெரியல. சரி, இப்போ என்னடா இப்படி பக்காகுது. சரி, இப்போ இதெல்லாம் இது வேறு என்ன அக்கேஷியா லாகா? இந்த லாகெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இலையெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு ஸ்டாப்லிங் கிடைக்கும். அதை வச்சு புது மரத்தை நடலாம். இந்த மரத்தை வெட்டுறது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் தப்பு நீங்கள் கூடவா சொல்லல? ஏண்டாடே, நாங்களே மரத்தை வெட்டாதன்னு சொல்கிறேன். எங்களே நாங்களும் சுயநலக்காரங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் ஒருத்த பொழைக்கிறதுக்காக மரத்தை வெட்டிட்டானு, அது ரியல் லைஃபு, இது கேமு. வித்தியாசம் பாருங்களேன். சரி, இந்த மரத்தை வெட்டிக்கலாம். அப்பா முடியல, கையே வெட்டுறா. ஆஹா, ஒன்று இருக்கா? சந்தோஷம். சப்பா, இவங்களுக்கு ஊட்டில் இந்த சாப்ளிங்லாம் கிடைக்கும். இதை வச்சு ஒரு மரத்தை நடலாம். இது இங்கே மட்டும் குடியாக இருக்குது. சரி, இப்போ மரத்தை நடலாம். நல்லா இருக்கு அழகா. இங்கே பாருங்களேன், இந்த இடம் மட்டும் ஏதோ ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. வா, சூப்பராக இருக்குல்ல. சரி, இப்போ நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் வைக்கலாம். ஓ, தரமாக இருக்குதுங்க வியூவு. இருங்க, இந்த இடத்த தான் ஐயோ அப்பா சப்பா ஜஸ்ட்டு பாதியாட்டு போயிடுச்சு முக்கால்வாசி. சரி, இந்த சைடு அப்படியே பொறுமையாக கீழே இறங்குவோம். சரி, மேலே போவோம். ஆஹா, அயன்லாம் இருக்கே, சூப்பருங்க. வாங்க, சூப்பர் லக்கு, சூப்பர். வாங்க, வரப்பிரசாதம் ஓட்டு தரமாக இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் போட்டு இங்கே ஒரு வீடு கட்டிக்கலாமா?
ஆமாங்க இங்கே எதுவும் வில்லேஜ் கிடைக்குமா தெரியல, சும்மா நம்ம ஊரில். சரி, இன்னும் ஒரு படம் கரெக்டாக 25 இருக்கணும். சரி, இப்போ வந்து 25 கிடச்சிட்டு இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம்? சரி, பொறுமையாக அழுத்தணும் போல். இந்த மைன்கிராஃப்ட் இருக்கே மொபைல் அநியாயத்துக்கு மோசம். எடுக்கிறேன். சரி, இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடுவா. நம்மக்கிட்ட இப்போ 2 ஸ்டாக் இருக்கு. போதும், போதும். இப்போ வந்து இதை நம்ம வீடாக ஆக்கிக்க போகிறோம். இப்போ கிராஃப்டிங் டேபிளில் சரி, இப்போ ஒரு வீட்டை கட்டுவோம். இது போதும். 1 2 1 2. ஆஹா, இருட்டுக்கிட்டே வருது. நம்ம வேறு ஒரு ஆடு கண்டுச்சிருச்சுடா. ஃபஸ்ட்டு இந்த வீட்டு வேலையை முடிப்போம். எல்லா சைடும் விண்டோஸ் வந்து அழகாக தான் இருக்கும். பரவாயில்ல, ஒரு சைடு மட்டும் விண்டோ எடுத்துப்போம். அப்புறம் மேலே வந்து மூடிடலாம். ஆஹா, என்ற மேலே ஃபஸ்ட்டு ஒரு டோரை செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு பயமாக இருக்குது. டோர் எங்கடா? டோர் செய்யலாம். டோரை வச்சு பார்த்தா நல்லா இருக்கு. ஆஹா, இதை பார்த்தா எதுவும் பண்ண முடியாது போலையே. சரி விடுங்க, அப்படியே விட்டுடலாம். போதும். செஸ்ட்டு செய்யணும் ஃபஸ்ட்டு. ஃபார் ஒரு உடன் கேக்ஸ் டீல் வச்சா ஒரே ஒரு செஸ்ட் போதும். ஆஹா, போச்சு போச்சு. அடிக்கிறான் பாடி அடி. சரிடுங்க, வந்து நேரத்தில் இங்கே வந்து எல்லாமே வச்சிடலாம். ஓஹோ, அடிக்கிறாங்க. சரி, பாய் 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 பாய். அடுத்து